என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சார் பண்றீங்க? அவனை விடுதலை பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களா? சார், நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க சார். கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த நேரத்துல இவர் கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வெளியில இருந்தாலும் பிரச்சனை. உங்க தம்பியை காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் சார் வழி. சார், என் தம்பியை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிரை பலி கொடுக்க சொல்றீங்களா? அதை நான் ஒத்துக்கணும்ல? அதுவும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவியை கொல்லணும்னு சொல்றீங்க. அதை நான் வேடிக்கை பார்க்கணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? என்ன சார், நாங்கெல்லாம் பாவம் பண்றதுக்குன்னே பிறந்து வந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க பண்ற முக்கால்வாசி தப்பே உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான். அதை நீங்க மறந்துட வேண்டாம். இத பாருங்க, இதை இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க அப்பா என்னடனா இந்த ஆளை போட சொல்றாரு, நீங்க என்னடனா இப்படி சொல்றீங்க? என்ன சார், என்ன வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா சொன்னாரா? ஆமா சார். எனக்கு என்ன இவனை கொல்லணும்னு விதியா? மினிஸ்டர் பிரஷர் போட்டா நாங்களாம் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கும் மனசாட்சி இருக்கு சார். சட்டம், நீதி, நேர்மை, நியாயம்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்த போஸ்டிங்கே வந்திருக்கேன். ஆனா வேற வழி இல்ல சார். என்னையா வழி இல்ல? நீ பண்ண தப்புக்காக ஒரு அப்பாவி மனுஷனை வாயில்லா பூச்சியே கொல்ல பார்த்திருக்க. ஐயோ, இத பாருங்க, நியாயம் தர்மம் பேசுற இடம் இது இல்ல சார். இப்ப இவனை உயிரோட விட்டா உங்க அப்பா, உங்க தம்பி, நீங்க, நான் மொத்த பேர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் சார். கேஸ சிபிசிஐடிக்கோ இல்ல சிபிஐக்கோ மாத்துனா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம் சார். ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க. இவன் சாகுறது தான் நம்ம அத்தனை பேருக்கும் நல்லது. இங்க பாருங்க சார், நம்ம மொத்த பேரும் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவரை நான் கொல்ல விட மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பிரஸ், மீடியா எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிடுவேன். ஹியூமன் ரைட்ஸ்ல கேஸ் கொடுப்பேன். பாருங்க, பயப்படாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடாதீங்க. ஒண்ணும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க.